வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பச்சைக்கிளி. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்துருக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு அக்வாரியம் செட் பண்ண போறோம். அக்வாரியம்னா நார்மல் அக்வாரியம் மாதிரி இல்லாம ஒரு லைவ் பிளான்ஸ் மாதிரி வச்சு ஒரு அக்வாரியம் செட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா வி மகா அக்வாரியம் சொல்ற ஒரு அக்வாரியம் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது பெங்களூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அக்வாரியம்ல பாத்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷஸ், லைவ் பிளான்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா டெரேரியம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. கடைக்குள்ள வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்ல என்னமோ இருக்கு, லைவ் பிளான்ஸ் போல. நல்லா இருக்கு. கடைக்குள்ள ஆளு பையா பையா வந்துட்டாரு. இவ்வளோ லைட் மஜாவா இருக்கு. இந்த டேங்க் சைஸ்லாம் செட் ஆகும் மாதிரி நமக்கு ஒரு சின்ன டேங்க் சைஸ் போதும். இந்த சைஸ் செட் ஆகும். இந்த சைஸ் கரெக்டா இருக்குங்களா? ஓகே, இது ஃபிக்ஸ் வரும். भैया ये कितना साइज 1 फीट ना? 1 फीट ठीक है. இது ஓகே ஹரி, மாதிரி பண்ணலாம். ஓகே, உள்ள பாத்தீங்கன்னா நிறைய மீனும் இருக்கு. மீன்னா பா இதெல்லாம் அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு ஃபாரஸ்ட்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பொம்மை செடி கிடையாது. ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா லைவ் பிளான்ஸ். இதுக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் சரி, இந்த லைட்டு, ஆக்சிஜனு இதெல்லாம் தேவைப்படுது. கீழே போட்டிருக்கிறதுமே பாத்தீங்கன்னா ஒரு ரியலான சாண்டு. உள்ள இருக்க பிளான்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. இவனை பாருங்களேன் எப்படி இருக்கான்னு, மஜாவா இருக்கான். எனக்கு பிடிச்சி. ये फिश नाम क्या है? கோஸ்ட் ஃபிஷ்னா கோஸ்ட் நைஃப். ஏன் இது நல்லா இருக்குல்ல? ஓகே, நம்ம ஒரு பேர் வைக்கலாம். இது வாங்கலாம். நாய் மீன், பேய் நாய். ஆனா மஜாவா இருக்காங்க. ஓகே, பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு டேங்க். இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி புழுன்னு இருக்கு. இதெல்லாம் மீன் பார்த்து அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கா அப்படியே நம்ம தண்ணிக்குள்ள பத்தி பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கு. வாவ், சூப்பர். உங்களுக்கு நான் இருங்க எல்லாத்தையும் இப்போ தனியா ஒரு வீடியோல காட்டுறேன். நானே செம ஷாக்கு. கூட வந்த ஹரி அதுக்கு மேல. ஹரி இங்க வந்து பாரு, புகை வருது. வா வா வா, இங்க பாரு புகை. भैया ये नाम क्या है? पैलाडोरियम. ओ aquarium plus terrarium. Aquarium plus terrarium, पैलाडोरियम. Okay, this fog how came? There is one machine which called mist maker. Mist maker. Yes. Okay. Oh, it's real smoke, na? These are the tanks, na? Yes, there is lot of tanks. Okay. Which size you are prepared? I just want this size. Okay, we have now. Perfect. Mini tank. And which vertical shape. இது மஜாவா இருக்கு இல்ல? இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் கொடுக்கலாம் இதுல. ஓகே, டன். உங்களுக்கே தெரியும் இந்த பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வளர்ந்துருக்கு. கரெக்டா இது மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு ஆக்சுவலா லைவ் பிளான்ட். நீங்களே பாருங்க, உள்ள அப்படியே வேரெல்லாம் தெரியுது அதுக்குள்ள. ஸோ நம்ம வந்து இந்த செடி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம டேங்க்ல வச்சா எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி இந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா, நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்ட்டு இருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. அதை நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பையா என்ன சொல்றாருன்னு. ஓகேவாகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ठीक है. ओके, जावा मास ठीक है.
இவ்வளோ ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வைக்கிறதுக்கு செடி இவரே செஞ்சிருக்க. திஸ் யூ மேட் ஆல். Yes, I made it this all, and these are ready to use ஓ in tank. ஓ திஸ் we can directly fix it in tank. This we call hardscape. Okay, this is called hardscape. Yes. Okay. But Bhaiya, I want to make this. Can I do? Yes, we can make. If you want, then we can make. ஓகே பையாட்ட ஓகே வாங்கியாச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக எனக்கு ஐடியா இருக்கு. இந்த மாதிரி நம்மளே ஒன்று செஞ்சிடலாம். ஏன்னா நான் எனக்கு இந்த டேங்க் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நானே என் கையில் செய்யணும். திஸ் ஆல்சோ யூ மேட். சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம பையா. பையாக்கெல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியா இல்லை. these suits you have na on stock? We have lot of stock. Okay. In that side. This side? Yes. Okay. நம்மளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மஜாவா உட்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன் ஹரி பண்ணிடலாமா? பண்றோம். இந்த மோட்டிவேஷன் தான் எங்களை எங்கேயோ கூட்டு போகுது. ஒன்றும் இல்லை, இப்போ ஐடியா இருக்கு. இந்த உட்டை வச்சு நமக்கு தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். भैया मैं डिजाइन कराओ, थोड़ा सपोर्ट कराओ मैं. ஓகே பையன் எல்லாத்துக்கும் ஓகே தான். நம்ம இன்னைக்கு பக்காவா நம்ம டேங்கை செட் பண்றோம், வீட்டுக்கு கொண்டு போறோம், மஜா பண்றோம். ஓகே ஓகே கைஸ். இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட் ஜிபிடியில தேட ஆரம்பிச்சோம். பட் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. இது பாரு நல்லா இல்லை, எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. நானே டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து டேங்க்கு. இங்கே வந்து 2 ஸ்டெம் கொடுத்துடலாம் சரியா. இது வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து ஏதாச்சும் கோகோனட் ஷெல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஷெல் யூஸ் பண்ணிட்டு இது ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கா, அது கூட வந்துட்டு இப்படி 2 எண்ணா போடுறோம் சரியா. இங்கே ஒரு ஸ்டோன், இங்கே ஒரு ஸ்டோன், இங்கே பிளான்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃபிஷ்ஷு சரியா. ஃபிஷ் அழகா ஒரு ஃபிஷ்ஷு சரியா, அழகா இருக்கா. வாலா ஃபிக்ஸ். ஓகே இங்கே ஃபுல்லாக அந்த செடி பிளான்ஸ், லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் லைவ் பிளான்ஸு, இங்கே கொஞ்சம் லைவ் பிளான்ஸு. ஓகே டன். டேங்க் ஓகே ஃபிக்ஸ் ஆயாச்சு. நம்ம இதை தான் பண்ண போகிறோம். என்னதான் டிராயிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க. பட் ஆனால் டேங்க் பக்காவாக இருக்கும். ஓகே பார்க்கலாம். இந்த டேங்கை இது மாதிரி தலையில் இது மாதிரி கரெக்டாக நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா இதோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இது 2 இடத்துக்கும் வந்து இதுலேயும் அது மேலே யூஸ் பண்ணியிருக்கிற மஷ்ரூமுக்கு இதையும், இது வந்துட்டு இந்த சைடு இருக்கு 2 இடத்துக்கும் இந்த 2 தேங்காய் தொட்டி யூஸ் பண்ணிட்டு, இது வந்து கண்டுக்காதீங்க, இது வந்து மீன் ஆக்சுவலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கிராஸ் இல்லைன்னா சாண்டு போடலான்னு இருக்கேன் ஐடியாவில். பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதை கிளீனிங் முடிச்சிடலாம். I did it. வா முடிச்சிட்டோம். ஹரி இவர் இதை வந்து நம்ம கரெக்டாக பாலிஷ் பண்ணிட்டு நல்லா பண்ணுறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா இதான் இதோட கடைசி ஃபினிஷிங் லுக். மஜாவா முடிச்சிட்டோம் நம்மளோட டெக்கரேட்டிவ். ஓகே பையா இது ராவ். ஒரு வழியா நம்ம டேங்கை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. I made it. Sticky moss. ये वाला नीचे प्लान करो ना.
नीचे प्लान नीचे नहीं वो स्टोन रॉक उसमें है ना वो रॉक सब plant ஓகே ஓகே आप भी ले ये जाओ इसलिए जावा मत से பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைவான ஒரு செடி, பச்சை செடி. இது வந்து உயிர் இருக்கு இந்த செடிக்கு. இது லைட்டாக வந்து இந்த ஹாட் க்ளூ கம் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து இது மேலே ஸ்கேப் பண்ணா இது மேலேயே வளர ஆரம்பிச்சிருது. இந்த செடியெல்லாம் நான் இது மேலே ஃபுல்லாக இந்த தொட்டி மேலே ஃபுல்லாக நம்ம வச்சிட்டோம்னா அப்படியே ரவுண்டாக அப்படியே அது அழகாக அப்படியே வளர்ந்துரும். இந்த பிளான்ட்டை பற்றி எனக்கு பெருசாக தெரியல, சும்மா ஆசைக்கு வாங்கினேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நாலேஜ். இன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன கதைன்னு தெரில, பார்க்கலாம் இது வளருதா இல்லை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் இதை வைக்க டேபிள் இல்லை, அதை ரெடி பண்ணணும். நாங்கள் நீ போய் தான் அதை ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா இவனை வாங்கியாச்சு. நான் உங்களுக்கு இதை காட்ட மறந்துட்டேன். இவன் தான் நம்ம டேங்க்ல இருக்க போறவன். இவனுக்கு ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. பார்க்க அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்கேன். நான் நைட்டு வீட்டில் கொண்டு போய் நான் இதில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செடியை அழகாக ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த சாண்ட்ல லைட்டாக ஸ்ப்ரிட் பண்ணிட்டு அடுத்து இந்த பிளான்ட்டு இது பாருங்க, இதில் அழகா வேர் இருக்கு. என்ன கோயிந்தன அழுங்கா. ஓகே, டன். நம்ம எஃபர்ட்ஸ் முடிஞ்சு. நம்ம பிளான் வரைஞ்ச மாதிரி இந்த டேங்கை அழகாக கொண்டு வந்தாச்சு. அடுத்து இவனை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இவனை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அழகா லாஸ்ட் வாங்கியாச்சு. இது வந்து சும்மா நார்மலாக வாங்கியிருந்தோம்னா நமக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்காது. அதோட ஒரு 5 ஹார்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல. நமக்கு ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டு இருக்கு. இதில் இருக்க பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், நிறைய எனக்கு கற்றுக்கிட்டு தரும் பையன்.